அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவிழே தரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். தருணாஜி வணக்கம். வணக்கம் ஜி. கும்பிடுறேன்பா கும்பிடுறேன்பா. ஓகே சாமி, கும்பிடுறேன். சரி சரி விடுங்க. எதுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஓகே சாமி, போன கிளாஸ்ல இந்த மருந்தை முடிச்சிட்டேன் சாமி. சிற்றபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தனும் ஆனந்த. சிற்றபை நடுவுல தான் அந்த மருந்து இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டோம். இன்னைக்கு இந்த பொண்ணே இருக்குல்ல, ஆனா அது ஒரு செட்டா வருது சாமி. ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குங்க, கேட்கட்டும்? கேளுங்க சந்தேகத்தை முதல்ல கேளுங்க. கேளுங்க ஐயா. 4வது திருமுறையில பிரசாத மலையில அந்த முதல் 2 பாட்டுல அந்த திருநீர் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாருங்க ஐயா. நான் அதை படிச்சு பார்த்தேன். எனக்கு அது கொஞ்சம் விளக்கம் சொல்லணுங்க. சொல்லுங்க திருப்பி. என்னது? இத 4வது திருமுறையில 3வது பதிகம் பிரசாத. இல்லைங்க, பாட்டு சொல்லுங்க. பிரசாத மலையில முதல் 2 பாடலுங்க. திருவுரு கொண்டு எழுந்தருளி சிறியேன் முன் அடைந்து திருநீற்று பை அவிழ்த்து செஞ்சுடற்பூ அளிக்க தருவுரு கொண்டு எதிர் வணங்கி வாங்கிய நான் மீட்டும் தயாநிதியே திருநீரும் தருக என கேட்ப மறுவுரு கொண்டு அன்று அளித்தாம் திருநீரின்று உனக்கு மகிழ்ந்து அளித்தாம் இவை என்று வாய் மலர்ந்து நின்றாய். குருவுரு கொண்டு அம்பலத்தே அருள் நடனம் புரியும் குருமணியே என்னை முன் ஆட்கொண்ட குணகுன்றே. அடுத்த பாட்டுல என் வடிவம் தழைப்ப ஒரு பொன் வடிவம் தரித்தே என் முன் அடைந்தனை நோக்கி இளநகை செய்து அருளி தன் வடிவம் திருநீற்று தனிப்பை அவிழ்த்து எனக்கு தகு சுடற்பூ அளிக்கவும் நான் தான் வாங்கி கழித்து மின்வடிவ பெருந்தகையே திருநீரும் தருதல் வேண்டுமென முன்னரது விரும்பி அளித்தனம் நாம் உன் வடிவில் காண்டியென உரைத்தருளி நின்றாய் ஒளி நடஞ்சை அம்பலத்தே வெளிநடஞ்சை அரசே. சொல்லுங்க சாமி. ஒண்ணும் இல்ல, என்ன தெரியுமா? திருநீர் வெள்ளொளி. சரிங்க. அவர் கேக்குற வெள்ளி ஐயா வந்தாரு. இவர் பைய வச்சு பூ கொடுத்தாரு பாருங்க. ஆமாங்க. பொன்வெளி, அது சுழற்படைக்கிற பொன்வெளி கொடுத்தாரு. சரிங்க. ஐயா வெள்ளொளி பார்க்கணும் மாதிரி கேக்குறாரு அவர். சரி. அவர்ல அணைய கொடுத்து முதல்ல குத்தனே அப்படிங்கிறாரு. ஆமா, அது திருநூறுன்னு சொல்றாரு. சரிங்க. திருநூறுங்கிறது வெள்ளொளி. சரிங்க. செஞ்சோடுங்கிறது உள்ளொளி. உள்ளொளி கொடுத்தாரு. சரிங்க. ஐயா திருநூறு வெள்ளையிலேயே காட்டுனாரு. நான் தான் முன்னே கொடுத்துருக்கேன், அவனுக்கு அன்னையை காமிச்சிருந்தேன். அவனு முன்னாடி தேங்குறாரு. எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அது அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது கொடுத்தத அவர் சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னு சொல்றாருங்க. சம்பவமே கிடையாது. இல்ல, அந்த சம்பவமே நடக்கலையே. சம்பவமே பொய், உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. சரிங்க. வந்தாரு, அம்மா சாப்பாடு போட்டாங்க. அது அந்த சம்பவமே உண்மை இல்லை. அது நடந்தது உங்களுக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்கு அந்த அம்மாவுக்கு. சாமியார் இன்னும் 5ஆவது குழந்தை கொடுப்பாரு. ஒண்ணு. 2வது அப்ப 4 பதிப்பு வெளியிட்டாங்க. 4 திருமணம் முதல்ல வெளியிட்டாங்க இல்லையா? அப்ப ஐயா கூட இருந்தவங்க எல்லாம் கூட இருந்தவங்க. அப்படிதான் அந்த வெளியில பிறந்த தேதி, நட்சத்திரம், டைம் எல்லாம் எழுதிருக்காரு. ஆனா சாமியார் தான் எழுதல அதுல. அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட், ஐயாவே பிறந்த எப்படி எழுதியிருக்காரு. அது நாமெல்லாம் எப்படி அப்பா கிட்ட இருந்து அம்மாட்ட போய் பிறகுறோமோ
ஆமா. தாமரை தான் ஐயா எழுதியிருக்காரு. ம். சாமி எழுதி திருவிழா ஐயா எழுதல. சரிங்க. இந்த சம்பவம் வந்து ஆ. இதுல கற்பனை பண்ணி எழுதிய தவிர ஆ. சம்பவம் உண்மை கிடையாது. சரிங்க. 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 நன்றி. ஓகேம்மா. 2 பாட்டும் அப்படிதானே சாமி? ஆமா. இது வந்து இப்ப பொன் வடிவம் தரித்தே என் முன் அடைந்து என்னை நோக்கி பொண்ணுடைய பொன் வடிவம்னா பொற்ஜோதியா? பொன்வழி. பொன்னொலி. சரி சாமி, பகலுக்கு வருவோம். ஓகேவாம்மா, தெளிவாயிட்டீங்களா? ஓகேங்க. ஓகே. யார் படிக்கிறீங்க? இது ஒரு முழுசா இருக்கு நீட்டா. இல்ல 2 வரைக்கும் அப்படியே தந்து எழுதுங்க சார். ஓகே. அப்ப 2 வரையும் படிச்சுட்டு கீழே விளக்கு பார்க்குமா, இல்ல மொத்தமா படிச்சு முடிச்சிருவோமா? உங்க இஷ்டமா செய்யுங்க. 2 அதாவது தனியாக எழுதியிருக்கேன். ஓகே. இப்ப ஒரு வரி படிச்சுட்டு விளக்கத்தை பார்த்துட்டு ஒரு வரி படிச்சு விளக்கத்தை பார்ப்போம். இல்ல மொத்த வரை சேர்ந்து வரும். மொத்த வரை அப்படியே முடியாம இருக்கு பாருங்க. ஓகே. அப்ப மொத்தம் படிச்சு முடிச்சிருங்க, அப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். அவ்வளவுதான். படிங்க. படிக்கட்டும். படிங்க. யாருனாலும் படிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய் தடை ஒன்றும் இல்லா தகவுடை அதுவாய் மாற்றிவை என்ன மதித்தல பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்குடையது அதுவாய் காட்சிக்கினிய கலையுடைய அதுவாய் ஆட்சிக்குரிய பண் மாட்சியும் உடைத்தாய் கைதவர் கனவினும் காண்டற்கு அரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தால் உளம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. ஓகே. அதாவது நில்லுங்கம்மா. இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய் தடையொன்றுமில்லா தகவுடை அதுவாய் வருது நினைக்கிறேன். அப்படிங்கம்மா. குறுக்கீடு இல்லாத இயற்கையான விளக்கமாய் தடை என்பது ஒன்றுமில்லா பெருமையுடையதாய் அதனுடைய இது முடிச்சிடும் ஐயா. அதுயா குறுக்கீடு இல்லாத இயற்கையான விளக்கமாய் அப்படின்னு விளக்கம் இப்படி குறுக்கீடு இல்லாம இருக்குது. சார் அணு வருது இல்ல? ஆமா. குறுக்கு எதுவும் வராது சார். குறுக்கு எதுவும் வராதுன்னா குறுக்கு தடைப்பட வராது. என்ன நம்ம வராதுன்றீங்க? அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஆரம்பத்துல தான் வரலாம். ஆரம்பத்துல தானா? ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்க, அப்படியே மேல போயிடலாம். அப்படியே படியேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா. பையன் சொன்னாரு, ஏத்திட்டு இறங்குற படியெல்லாம் எடுத்துட்டேங்கிற பாருங்க. அப்ப இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. கிடையாது. குரங்கு வந்து பறிச்சுட்டு போயிருமோ அந்த மாதிரி பயணம் கிடையாது. நம்ம கூட இதெல்லாம் ஒரு தேதி வச்சு வச்சுங்க, அப்படியே வளர்ந்துருவோம். முதல்ல ஆரம்பிக்க, அதாவது சாமி ஒரு பிளேன் வந்து கிளம்புது ஒரு ஏர்போர்ட்ல இருந்து. கிளம்பும் போதுதான் மேகம் மழை அது இதுன்னு மேகத்தை தாண்டி போச்சுன்னு வச்சுங்களேன், ஜாலியா அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அப்ப குறுக்கீடு இல்லாத இயற்கையான விளக்கமாய். இயற்கையான விளக்கம்னா என்ன சாமி? விளக்கம் வந்து நாம தரது இல்ல, இயற்கையா இருக்கும். கடவுள் விளக்கம் இயற்கையா இருக்கியா? கடவுள் இயற்கையா இருக்கும். நாம இப்ப கடவுளுக்கு நம்ம தர விளக்கம்லாம் தப்பு. அது எது உண்மையான விளக்கம் இயற்கையா இருக்குதோ அதுதான் உண்மை. ஆமா. ஓகே. அது தடையில ஒண்ணும் கிடையாது. தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதான் பெருமை அதுக்கு. ஓகே. அடுத்தது மாற்றுவை என்ன மதித்து அளப்பரிதாய்
மாற்று வேணா மாற்றா குற்றமும் வண்ணமும் ஆமா. ஓங்குடை எதுவாய் படிக்குமா எடுத்து. அதனுடைய தரம் இத்தன்மையது என்று மதிக்கப்பட முடியாததாய், செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதாய், காண்பதற்கு இனிய நல்ல அறிவுத்திறன் வாய்ந்ததாய், ஆட்சி செலுத்துவதற்குரிய பெருமைகள் பல உடையதாய். ஓகே, நிறைய இருக்கு இதுல. அதனுடைய தரம், அதாவது அந்த பொண்ணோட தரமா சாமி? ஆமா ஆமா. சாமி தமிழ்ல பொண்ணோட தரம் எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க கேப்போம். இப்ப 916 அப்படின்றாங்க, தமிழ்ல இது மாதிரி தரம் வச்சிருக்கீங்களா? இங்க 94 92 சொல்லுவாங்க. இந்த ஆணி பொன், இந்த பொன், அந்த பொண்ணுன்றாங்களே, அது பொண்ணு பேர் சார். அது பொண்ணுக்கு பேரு எந்த பொண்ணா இருந்தாலும் 94 தான் சுத்தமான தங்கம். 94 கேரட்டா? தங்கம் வேற, பொண்ணு வேற. ஆஹ் தங்கம் அது கோல்டு. அது வந்து எடுக்கலாம் பாருங்க. அது எடுக்கிறாங்க. அது வந்து எதுவுமே கலப்பு இல்லாதது. அதுல வந்து நகை பண்ண முடியாது. நகை பண்ண முடியாது. அது வந்து கொல கொலன்னு இருக்கும். பண்ண ராடு தான் பண்ணலாம். புரியுது? ராடை நீட்டா ராடு பண்ணலாம். நகை வராது. கூட வந்து 2 கிராம் காப்பர் பித்தளை சேர்ப்பாங்க. சேர்த்தா 24 கேரட், 2 கேரட் 22 கேரட் நகை 22 இருக்கும். அதாவது நகை 22 கேரட் சொன்னா 2 கேரட் பித்தளை அர்த்தம். 24 கேரட்ல இருந்து 2 கேரட்டை வந்து பித்தளை தீத்துட்டாங்க. சேர்த்தா நகை வரும். நகை செய்ய முடியாது. அது எதுக்குனாக்கா அந்த நகை வந்து ஹார்டா இருக்கிறதுக்கு இல்ல. நகை வளைஞ்சு வரமுடியல. வளைஞ்சு வளையெல்லாம் வளைஞ்சல. ஆமா ஆமா. ஆச்சரம் பண்ணல. ஆமா. அசல் கோல்டு வராது. அதான் பொண்ணுன்னா கலந்துதான் அர்த்தம். தங்கம்னா கலக்காதுன்னு அர்த்தம். அப்ப தங்கம்னா 24 கேரட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதோடைய தன்மை என்னதுன்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா. முடியாதுதாய் செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதான். நல்ல செழுமையா இருக்கும், அழகா இருக்கும். செழுமைன்னா என்ன சாமி? செழிப்பா? செழிப்பு. ஒருங்கே உடையதாய் காண்பதற்கு இனிய நல்ல அறிவு திறன். காண்பதற்கு இனிய நல்ல அறிவு திறன்னா காண்பதற்கு இனிய நல்ல அறிவு திறன் அப்படின்னு என்ன சாமி? அதுதான் சாமி, ஆண்டோட தான் தெரியுது. காண்பதற்கு நல்ல அறிவு. அறிவு எப்படி காண்பது? அறிவு இல்லையா? புண்ணாக்கு. சாரி சாரி சாரி. காண்பதற்கு அறிவு தான் நின்று போச்சுங்க. சார், செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதாக காண்பதற்கு. செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதாய் அதுதான் காண்பதற்கு. நல்ல அறிவு திறன் வாய்ந்ததாய். நல்ல அறிவு திறன் வாய்ந்ததாய் ஆட்சி செலுத்துதற்குரிய பெருமைகள் பல. ஆட்சி செலுத்துது அதுதான். ஏன்னா அது வந்து இந்த அளவே சொல்ல முடியாது என்னதென்று. ஆட்சி பண்ணுது. ஓகே, பாருங்க அடுத்து இல்லைங்க. கைதவர் கனவினும் காண்டற்கரிதாய் செய்தவ பயனாம் திருவருள். கைதவரா? காட்சி கலையுடையது. அது வரைக்கும் அதுக்குதான் மீனிங் பார்த்துக்கோம். அப்ப காண்பதற்கு. அடுத்தது கைதவர் கனவினும். வெறுப்பவர் கனவினும் காண முடியாததாய் ஆற்றுகின்ற தவத்தின் பயனாகிய திருவருட் சக்தியால். இங்க ஒருத்தங்க இல்லாத சேட்டையை பிடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே அலப்பறை சாமி, ஒரே அலப்பறையா இருக்குது இங்க. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் முதல்ல. ஓகே, அடுத்த சாமி கைதவர் கனவினும், அதாவது வெறுப்பவர் கனவினும் காண முடியாது அப்படின்னு என்ன சாமி? யாரெல்லாம் கடவுள் இல்ல வெறுக்கிறாங்களோ அவங்களாம் பார்க்க முடியாதா? கருப்பு சட்டையா? கருப்பு சட்டை கடவுளே இல்லைன்றாங்க. பார்க்க முடியாது.
ஓ ஏன்னா அவங்களுக்கு அந்த கடவுள் மேல நாட்டம் இல்லை. இல்லைன்னு சொல்லும் போது எப்படி பாக்குறது? கடவுள் எங்க காட்டுன்னு வாங்கி சாமி அவங்க? ஆமா தானே? ஆமாமா. ஆற்றுகின்ற தவத்தின் பயனாகிய திருவருள் சக்தியால். இது என்ன சாமி தவ பயனால கிடைக்குதா? ஆமா. இங்கதான் சொல்லிட்டாரே, ஆற்றுகின்ற தவத்தின் பயனாகிய. அதுக்குள்ள விளக்கம் வருது. சாமி நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த தவன்றது வந்து நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல உட்காந்து செய்யறது, அது மட்டும் தான் தவமா இல்ல வேற ஏதாச்சும் தவம் இருக்கா? நிறைய இருக்கியா. கண் நிறைய பயிற்சி, இருக்கா? மூச்சு பயிற்சி, சாயா பயிற்சி, கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாயா பயிற்சி. இல்ல 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 இந்த மாதிரி பயிற்சிகளை தவிர்த்து இது மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யறோம், அது வந்து தவம்னு வச்சுக்கோமே. அது தவிர்த்து இப்ப நான் வந்து இது வேணும்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு தவமா? அதெல்லாம் சேராது. இல்ல சாமி, தவம் இருந்து பெத்த பிள்ளை அப்படின்றாங்களே அது. சொல்றது சும்மா சொல்றது. சரி, இன்னொரு கேள்வி சாமி. அந்த அந்த நம்ம முந்தி சாமி படம் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு முனிவர் தவம் இருப்பாரு. உடனே சிவபெருமான் வந்து ஒரு வரம் கொடுப்பாரு, அவர் தவம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு வரம் கொடுப்பாரு. அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேஜா போகும்போது ஒவ்வொரு பயன் கிடைக்குதா? அப்படி அப்படி சொல்லலாமா? அப்படி இல்லைங்க. எப்படி காட்டான்னு தெரியுமால, சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான் ஒருத்தனை உதாரணம் சொல்லுங்க சாமி. யாராச்சும் ஒரு தவம் செஞ்சீங்க? வர சிவ கைலாசம் இருக்காரு. என்ன பண்றாங்க? தவம் பண்றான். தவம் பண்றான். தவம் பண்ற உட்கார் இருக்க இந்த ராணி தவம் பண்றான். பத்மாசுரன் தவம் பண்றான். பத்மாசுரன் தவம் பண்றான். தவம் பண்ண உடனே உஷ்ணம் வருது இல்லையா? ஆமா. இந்த உஷ்ணம் போய் சிவனை தாக்குதான் மேல. அந்த உஷ்ணம் போய் சிவனை தாக்குதா? ஆமா. சரி. சிவன் வந்து யாரும் அது இவ்வளவு உஷ்ணம் வச்சேன்னு அப்பதான் பாக்குறாரு. அதான் பத்மா தவம் பண்ணிக்கிறான். அப்பதான் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து நான் வரவனுக்கு கேட்டார். சினிமா காட்டுவான். பண்ற மாதிரியும் ஒரு சினிமா போய் தாம்பரம் காட்டுவான். என்ன அர்த்தம்னா, சிவன் கைலாசத்துல இருக்கான் காட்டுற படத்துல. நம்ம இதுல வந்து சிவன் எங்க இருக்கான்? தலையில்தான் இருக்கான். ஆமா. காமெடி இல்லையா? ஆமா. உஷ்ணம் போய் தலை இடிச்சு அது கொண்டாடும். அந்த உஷ்ணம் வந்து ஏறுது மேல. ஆமா. உஷ்ணம் ஏறதான் போற மாதிரி காமிக்கிறாங்க. பையன் தவம் பண்ணாக்கா நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. வெப்பம் கிடையாது. சுதூஷ்ணம். சாமி நீங்க இந்த உங்க கேமரா கொஞ்சம் மேல இருக்குங்க சாமி. நீங்க பாதி முடிஞ்சா தெரியுது உங்களுக்கு. எப்ப பாருப்பா. நீங்க குனிஞ்சு உட்காந்துருக்கீங்களா? ஆமா. அது படிச்சுக்கிறேன். அஸ்தீன் காட்டுறீங்கல்ல, அஸ்தீன் பட்டா கொஞ்சம் படிக்கிறதா இருக்கு. என்ன பண்றது சாமி? சரி விட்டுருங்க. அடுத்தது, உளம் பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொண்ணே. படிக்குமா? உள்ளமாகிய அறிவு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உதவ எண்ணுகின்றதோ அவ்வாறெல்லாம் உதவுக என்று வளமோடு கிடைத்து விளங்குகின்ற பொன்னே. உங்க அறிவு இருக்க யாரெல்லாம் இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ செய்ய சொல்லி உங்களுக்கு உள்ள இருக்கிற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா எப்படி சாமி? இது மாதிரி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதா, இல்ல அவங்க துன்பத்தை போக்குறதா, இல்ல அறிவு கொடுக்குதா? துன்பத்தை போக்குறதா சாமி. அப்படின்னாக்கா சாமி, அதாவது இப்ப இது வந்து என்ன செய்யுதுனாக்கா, இந்த அறிவு வந்து இப்ப அவங்க விதி வந்து அப்படிதான் இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணாக்க அந்த விதி வந்து வேலை செய்யாதோ? அப்படியோ? மாத்த முடியும். அதாவது நம்மளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன். அதாவது ஒரு மினிஸ்டர் இருக்காரு சாமி, அவர் வந்து ரோட் மினிஸ்டர் வச்சுக்கோமே, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவரு வந்து விதியெல்லாம் இது பண்ணி மீறிக்கிட்டு சைரன் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கதை. ஓகே, சரி. அடுத்து வேற ஆள் படிங்க. நன்றிமா. நன்றி சார். இன்னும் வரலங்கய்யா. புக் அனுப்புறீங்களா?
அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சு, முதல்ல அனுப்பியாச்சு. ஒரே மழை எனக்கு ஃபுல்லா, அதனால உள்ளாட்டி தான் சாப்பிட்டுலாம். ஓகே, அடுத்து படிங்கம்மா. யார் படிக்கிறீங்க? படிங்க அம்மா இல்ல ஐயா? படிக்கிறீங்கண்ணா. ஆ உடம்படா தரமும் விடம்படா திறமும் வடம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே. ம் குற்றம் படாத தரமுடையதாய் விஷத்தன்மை ஏறாத உறுதி உடையதாய் மாறுபாடடையாத நன்மையும் உடைய செம்பொன்னே. குற்றம் படாத தரம் உடையத. ஓகே, அது என்னது விஷத்தன்மை ஏறாத உறுதி உடையதாய்? விஷத்தன்மைனா கடவுளுக்கு விஷயம் ஏறுதா? கடவுள் சொன்னாங்க சார், பொண்ணுதான் கம்பேர் பண்ணாதீங்க. ஓ, பொண்ணுல வந்து இந்த களிம்பு சேருது, அது மாதிரி சொல்றாரு சாமி. களிம்பில்ல சாமி, பொண்ணை பார்த்தாலே அது பொண்ணு பார்க்க போது உள்ள கொஞ்சம் லேசா சிறப்பு வர்ற மாதிரி தெரியும். சரி, ஓகே. அது செம்பொன். அது செம்பொண்ணு. அப்புறம் பச்சை வர்ற மாதிரி இருந்தா பசுமொன். அது ஓ, லைட்டா பச்சை மாதிரி தெரிஞ்சா பசும்பொண்ணு. ஓகே ஓகே. லேசா தெரியும் அது. ஆமா ஆமா, நான் பாத்துருக்கேன் சாமி. அது ஆமா, பச்சை பார்த்ததுல சோப்பு பார்த்துருக்கேன். அது மாதிரி லைட்டா சோப்பு. அது செம்பு செம்பு கூட அதே மாதிரி இருக்கும். சமயம் நம்ம தம்ம நல்லா தேய்ச்சிட்டோமாக்கா செம்பு கூட சில சமயம் அப்படி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லேசா கருப்பு தட்டும். ஓ, கருப்பு தட்டும். அதான் விஷயம். ஓ, இதுல வந்து இந்த விஷத்தன்மைலாம் ஏறாது. ஏறாது. ஓ, மாறுபாடு அடையாது. அது எப்படி இருந்துச்சோ மாறுபாடு அடையாது. கோல்டு டைமண்ட்ல இன்னும் ஜாஸ்தி. டைமண்ட்ல தோஷம்னே சொல்லுவாங்க அதுக்கு. தோஷம்? டைமண்ட் அவருக்கு ஜாலியாக ஆகும். தோஷம் உள்ள டைமண்டை வாங்கி விட்டு விலை இல்லாம போயிருன்றீங்களா? விளங்கப்படவில்லை. குற்றம்படாத தரம் உடையதாய் விஷம் தன்மை ஏறாத உறுதி உடையதாய் மாறுபாடு அடையாத நன்மையும் உடையதாய் செம்பொன்னே. ஓகே, அடுத்து படிங்கம்மா. அடுத்து நீங்க படிங்க. இது பெரிய வரி எப்பா. படிங்க. மும்மையும் தரும் ஒரு செம்மையும் உடையதாய் இம்மையே கிடைத்திங்கு இலங்கிய பொன்னே. இறந்த கால வாழ்வு நிகழ்கால வாழ்வு எதிர்கால வாழ்வு ஆகிய மும்மை. நீங்க அவங்க முதல் படிச்சு முடிக்கிட்டே, இது வரைக்கும் முடிச்சுங்க போது, அப்புறம் பார்ப்போம். இறந்த கால வாழ்வு நிகழ்கால வாழ்வு எதிர்கால வாழ்வு ஆகிய மூன்றையும் தரக்கூடிய ஒப்பற்ற சிறப்பை உடையதாய் இப்பிறப்பிலேயே எனக்கு கிடைத்து இங்கேயே அனுபவிக்க விளங்கும் பொன்னே. விளக்கமும் படிச்சிருங்க. விளக்கம் மும்மை. விளக்கம் மும்மை என்பது முக்காலமே. நிகழ்காலம் எதிர்காலம் என்பவை மறுக்க இயலாது. இறந்த காலத்தை எப்படி தர முடியும் என்ற வினா எழலாம். ஓகே, நில்லுங்க. அதாவது மும்மையும் தரும் ஒரு செம்மையை உடையதாய், அதாவது இறந்த கால வாழ்வு நிகழ்கால வாழ்வு எதிர்கால வாழ்வு ஆகிய மூன்றையும் தரக்கூடிய ஒப்பற்ற சிறப்பை உடையதாய். மூன்றையும் தரக்கூடிய இறந்த கால வாழ்வு எப்படி தர்றது, அதுதான் கேக்குறீங்க. அதான் இல்லைங்க சாமி, அததான் கேள்வி கேக்குறீங்கன்னு. இறந்த காலம் அது எப்படி தர்றது அப்படின்றீங்களா? இப்பிறப்பிலேயே எனக்கு செல்வசேகர் ஐயா ஆரம்பிச்சாரு. செல்வசேகர் ஐயா, சைட போட்டுறீங்க கிளாஸ்ல, எப்படியாச்சும் சைட போட்டுறீங்க. இப்பிறப்பிலேயே எனக்கு கிடைத்து இங்கேயே அனுபவிக்க விளங்கும் பொன்னே. ஓகே, மும்மை என்பது முக்காலமே. நிகழ்காலம் எதிர்காலம் என்பவை மறுக்க இயலாது. இறந்த காலத்தை எப்படி தர முடியும் என்று வினா எழலாம். ஓகே, இப்ப வந்து நிகழ்காலத்தை தந்துடலாம், எதிர்காலத்தையும் உருவாக்கி கொடுக்கலாம். சரியா சாமி?
ம் இறந்த காலத்தை எப்படி தர முடியும்? அதுக்கு படிங்க அடுத்து. சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் திரைந்து திரைந்து உளுத்தவரும் திரும்பவும் இளமை அடைய முடியும். எனவே கழிந்து போன இறந்த கால வாழ்வு மீண்டும் தரவல்ல பொன்னே என்று இறைவனை பாராட்டுகின்றார். முக்கால என்ன சாமி இப்படி பண்றீங்க? இறந்த காலம் அதாவது போன வாழ்க்கையை திருப்பி கொடுக்குறாப்ல. வருது இல்ல? ஆமா ஆமா வருது வருது. இறந்த காலத்தை திருப்பி அனுபவிக்கிறோம். இளமை போச்சு திருப்பி வந்துருச்சு. ஓ ஏழையா இருந்து பணக்காரனா இருந்து ஏழை ஆயிட்டோம், திருப்பி பணக்காரன் ஆயிட்டோம். எப்படி சாமி? இல்லைங்க திருப்பி படிச்சுக்குவோம். சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் திரைந்து திரைந்து உழுத்தவரும் திரும்பவும் இளமை அடைய முடியும். எனவே கழிந்து போன இறந்த கால வாழ்வும் மீண்டு தரவல்ல பொன்னே என்று இறைவனை பாராட்டுகிறார். ஓகே ஓகே சரி, அடுத்து படிக்குமா. முக்காலத்தும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே என்ற பாடல் வரிய ஆதாரம். இது எங்க சாமி இருக்கு? கீழேயா சாமி? படிக்குமா. மீண்டும் எளிமை அடைவதற்கு ஆதாரம். விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதினியர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதே. திரைந்து திரைந்து உழுத்தவரும் இளமை அடைந்திடுவோம், செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்யவல்ல சித்தன்தானே வருகின்ற தருணம் இது. வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கலித்தே. சாமி இந்த செத்தவர்கள் எழுவதும் ஒரு வகையான இறந்த காலம் தானே சாமி? இல்லைங்க சாமி, இங்க ஒரு அலப்பற வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? தெரியாம ஒரே ரூம்ல உட்காந்துட்டு சாமி முடியல என்னால. இல்ல இல்ல ஐயா, என்ன பண்ண கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சாமி. தெரியுது, நம்ம சொல்றதுன்னா ஊன் கூட்டிட்டு இருக்காங்க. ஓகே, விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதினீர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு. என்ன சாமி நீர் வேறு நினையாதீர்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் பொய் சொல்றேன்னு நினைக்காத அப்படின்றாரா? திரைந்து திரைந்து சாமி திரைந்துனா என்ன சாமி? திரைமறை திரைத்து தோல் வந்து சூரியும் போதுல. நரை திரை மூப்புன்னுவாங்களா அந்த மாதிரிவா? வயதான பாத்தீங்கன்னா தோல் சுருங்க, தோலை சுருங்க வந்துடும் கையில காலெல்லாம். ஓகே ஓகே. அதான் திரை. செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது. வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கலித்தே. ஓகே, அப்ப இந்த திரைந்து திரைந்து அதாவது அவங்களோட இளமைய இழந்துட்டாங்க சரியா சாமி? திருப்பியும் இளமை அடைஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்க, திருப்பியும் உயிர்ப்பித்து வராங்க. அதாவது இறந்த காலம் கிடைச்சிருச்சு சரியா? சரி, அது விடுங்க. இங்க மேல பாருங்க, முக்காலத்தும் அழியாத மூர்த்தம் அடைந்திடவே என்ற பாடல். அது எங்க இருக்கு? எடுங்கப்பா, எங்க இருக்கு தேடுங்க. நம்ம கவிதாமா இல்ல அவங்க யார் தேடுவீங்களே, மேல போங்க, மேல போங்க. மேல போட்டா இல்ல சாமி, இல்ல இல்ல. எங்க சாமி எல்லாம் அமைதியா இருக்கீங்க? நான் எப்படி எடுக்கிறது? எனக்கு இங்க புக் இல்ல சாமி. ஞானசரி பாடல் தானே அது? எது இதுங்களா? மூர்த்தம் அடைஞ்சிடுவேன் இல்லையா? மூர்த்தம் முக்காலத்தும் அழியா மூர்த்தம் ஞானசரியா? இல்ல, இந்த பாடல் ஞானசரி பாடல் தானே? ஆமாங்களா? அப்படியா?
என்ன அப்படியா? அதாங்க ஞானசரிய பாடல் தாங்க அது. இந்த பாடலா முக்காலத்தும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. அவங்க ஆ, 17வது பாடல் ஞானஸ்ரீ 17வது பாடல். என்ன ஆ. சாமி எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. நம்ம தான் ஒண்ணும் தெரியாம இருக்கு சாமி. இப்ப வர வர ஒரு மாதிரியா ஆயிட்டோம் நம்ம வர வர. ஞானச்சரியை 17வது பாட்டா? முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்து முடிகள். படிங்கம்மா. யார் கவிதாம்மா தான் படிச்சீங்க? முயன்றுலகில் பயனறியா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு சொல்லு மோசமும் சொல்லு இல்லாத சொல்லு இல்ல அதான் அதான் சொல்லு. எங்க இருக்கு? கொஞ்ச நேரத்துல வயிற்றுல வயிற்றுல புளிய கரைச்சு விட்டாங்க பத்தியா சாமி? பாத்தீங்களா அப்படியே நாங்களா இல்ல இல்ல சாமி அதுக்கும் கொஞ்ச நேரத்துல நாங்களும் வயிற்றுல புளிய கரைச்சு விட்டாங்க. இல்ல அப்படியே வாங்க பாடல். இல்ல அதே மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? முக்காலத்து மழையா மூர்த்தம் அடைந்திரவனும் நாங்க முயன்றுலகில் பயனடையா மூடமதம் அனைத்துன்னு முடுகி அழிந்திரவள் அதை அதுக்கு நினைச்சிட்டோம். இப்படியா பண்ணுவீங்க? என்னங்க சம்பந்தமே இல்ல. உங்களுக்கு அதுல வயிற்றுல புலி கிடைச்சிருச்சு பாருங்க. அடுத்தவங்க எல்லாம் வந்து இல்லைங்க படிச்சுட்டாங்களே நம்ம. இல்ல இல்ல நான் நாங்களா அப்படியே அதை பயந்துட்டேன். இருக்கோம் பாருங்க. இல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப செல்வா ஐயா சொன்னாரு பாருங்க, கான்பிடண்டா நான் பயந்துட்டேன். என்னடா இந்த அளவுக்கு இருக்காங்க நம்ம இது இது ஞானசரியை பல வாட்டி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம், நம்மளுக்கே தெரியாம போச்சேன்னு பயந்துட்டேன் நானு. இல்ல பாடல் ஞானசரியில இருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த இல்ல இல்ல இடத்துல இருக்குன்னு இல்ல தெரியாது. இல்லைங்க, ஆனா ஞானசரி அது அவ்வளவு கான்பிடண்டா நீங்க சொல்றீங்க, எனக்கே வைத்து கலக்கிருச்சு கொஞ்ச நேரத்துல. சரி கலை வந்தா எங்க கரெக்ட் ஆடு சார். வந்தா உங்க மாதிரி நாங்க கொடுக்கத்தானே போறோம். என்னையா அப்படி பண்றீங்க? தேடி தேடுங்க முக்காலத்தும் அழியா என்ற பாடல் வரிய பாருங்க எங்க இருக்கு. தேடுங்க, இண்டெக்ஸ்ல தேடுங்கப்பா. இங்க சாமி எஞ்சி போய் தேடுறாரா சாமி? என்ன தேடி இருக்கீங்களா? ஆமா ஆமா கடுப்புல சொல்றது ஆமாவான்னு. என்ன சாமி கடுப்புல ஆமாவான்றீங்க மாதிரி? கொஞ்ச நேரத்துல நம்ம வயிற்றுல புளிய கரைச்சு விட்டாங்க. இது சென்டர்ல வர வரையா இருக்கும் போல இருக்குது. அப்படிதானங்கய்யா? ஆமா. நீங்க இந்த இதுல முக்காலத்தும் நடிச்சா வந்துடும் நினைக்கிறேன். கவிதாமா எப்போ தேடுவீங்க? வரலைங்கண்ணா. வரல முக்காலத்தும்னு? முக்காலத்தும் ஞானசரி 10வது பாடல் ஐயா. ஆமாவா? ஞானசரி 10வது பாடல் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்க. போச்சு, இதுவரை முடிச்சு. நம்ம வேற சொல்லி நம்ம வேற ஓவரா பேசிக்கிட்டோம். கடைசி அப்ப சரிதான். ஓகே, சரியா சொல்லிட்டாங்கப்பா. ஆனா நன்றி. பாட்டதான் தப்பா சொல்லிட்டாங்க. நன்றி ஓகே சார். நன்றி செல்வராஜ் நன்றி. ஐயா, சிறப்பு, எல்லாம் சரியா சொல்லிட்டீங்க. நாங்க தான் மோசம் போயிட்டோம். படிங்கம்மா. ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்தனை ஆட்கொண்ட எண்ணியவாறு அளித்தான். எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான். தேசுடைய பொதுவில் அருள் சித்தி நடம் புரிய திருவுளங்கொண்டெழுந்து அருளும் திருநாள் இங்கிதுவே மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. ஓ தம்பி, இது முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவேனாக்கா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முக்காலத்தும் அழியா. எப்படி சாமி இறந்த காலத்துல அழியா? இறந்த காலத்திலே அழிஞ்சிருக்க மாட்டோம், இப்பயும் அழிய மாட்டோம், எப்பயும் அழிய மாட்டோம். எதிர்காலத்துலதான் திரும்பி வருதுல்ல. அழிஞ்சதெல்லாம் திருப்பி கிடைச்சிச்சு, இளம போச்சு. சாமி அந்த
ஒரு அது யாரு சாமி அந்த ஒருத்தர் அந்த கோபுரத்துல இருந்து ஏறி தற்கொலை பண்ண போப்பாரு, அவர் பேரு என்ன? அவருக்கு வந்து குஷ்ட நோய் வந்துடும், அப்படியே தவம் பண்ணிட்டே உட்காந்துருப்பாரு, திடீர்னு இளமை ஆயிடுவாரு. அந்த மாதிரி தானே? ஆமா. அப்ப முற்காலத்தும் அழிய மாட்டோம், ஏற்கனவே அழிஞ்சிருந்தாலும் அது சரியாயி இப்ப நல்லா இருப்போம், எப்பொழுதும் நல்லா இருப்போம். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம யாரு, குணா ஐயா, செல்வா ஐயா, அப்புறம் யாரு, மகேஸ்வரி அம்மா தெளிவா இருக்காங்க ஐயா. நம்ம தான் கொஞ்சம் குழம்பு கிடக்குறோம். வேற வர வர ஏகப்பட்ட பார்த்துட்டு சாமி, எதை எங்க பார்த்தோம் எங்க இருக்குன்னு ஒண்ணு இப்ப எல்லாம் குழம்பி கிடக்குது. எல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க சாமி, பாத்துடுறாங்க. நம்ம தான் குழம்பிட்டு கிடக்குறோம். ஐயா தான் காரணம். ஐயா சொல்லல, நம்மளுக்கு தெரியுது. ஓவரா குறிப்பிட்டு வச்சிருக்கீங்க எல்லாரும். இப்ப அடுத்தடுத்து நம்ம சும்மா ஒரு வார்த்தை சொன்னா எடுத்து போடுறாங்க பாட்டை. பாத்தீங்களா சாமி, எங்க இருக்குன்னு சொல்றாங்க. நல்லதுதான் சாமி, நல்லதுதான். ஓகே, சந்தோஷம் தான், எங்களுக்கு ஒரு கவலை இல்லப்பா. ஆனா வந்து ஆச்சரியத்துல ஆழ்ந்துட்டோம். பட்டுன்னு எடுத்தோன்னே ஞான சீரியல் இருக்கு அப்படின்னு கான்பிடண்டா சொல்லிட்டாங்களா, அதான் பயந்துட்டேன். இல்ல, நல்ல விஷயம், இது ரொம்ப நல்ல விஷயம். என்ன சாமி, திருவருட்பாவே படிக்காதீங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்காது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில திருவருட்பா படிச்சு தெளிவா இருக்காங்களே. என்ன சாமி சொல்றீங்க? திருவருட்பா நீங்க படிச்சீங்கன்னாக்கா நீங்க புத்தக புழு ஆயிருவீங்க சொன்னவங்களா இருக்காங்க சாமி, நான் பாத்துருக்கிறேன். வாழ்த்துக்கள், 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 சிறப்பு. அடுத்த வாட்டி பாருங்கம்மா சாமி. இல்லைங்க, ஒரு சம்மரி கொடுங்க சாமி, இது ரொம்ப நீட்டான வரியா இருக்கு. ஒரு சம்மரி இல்ல, முக்காலத்திலேயும் சிறப்பு நம்ம அல்ல, முக்காலத்துல அது நடந்து போனதை கூட திரும்பி அவருடைய அளவுக்கு சிறப்பு உடையது. அது வந்து இனிமே இந்த பிறப்பையும் நமக்கு கிடைச்சது இல்ல. அதான் நம்ம விலக போல இம்மையேனா இந்த பிறப்பிலேயே. ஆமா. அப்ப வந்து சன்மார்க்கத்துல வந்து நான் அடுத்த பிறப்பு, இந்த பிறப்புல வந்து முயற்சி பண்ணி ஒரு 6 பிறப்பு கழிச்சு அப்புறம் நான் பாத்துக்குவேன் சாமி. அப்படி ஒரு 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 இது இருக்கு சாமி, நான் நினைக்கிறேன் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த பிறப்பு வந்து அடுத்த பிறப்பு அப்புறம் தான் நீங்க தயார் பண்ணி போக முடியும்னு எப்படி ஏதோ ஒரு சமயமோ ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. தயார் பண்ணுவாங்க சமயத்துல, அதெல்லாம் கிடையாது. சமயத்துல வந்து இந்த பிறப்பான நேரம் அப்படியே மேல போயிடும், அப்படிதான் இருக்கு. சன்மாதத்துல வந்து இந்த பிறகு அடைய முடியாதான் இருக்கு. 6 பிறகு எல்லாம் எதுவும் கிடையாது. இல்ல சன்மார்க்க சொல்லு சாமி, இது வந்து நீங்க புத்திசம் தான் நினைக்கிறேன், அதுலதான் என்னமோ ஒண்ணு இருக்கு அது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிக்கல, எனக்கு தெரியாது. சும்மா சொல்றேன் சாமி, அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சன்மார்க்க வந்து இந்த பிறப்பு தான், எதா இருந்தாலும் இப்பதான், அப்புறம்லாம் இல்ல, பேச்சு கிடையாது. இம்மையே என்ன சாமி இந்த இது சாமி, அகத்தே கருத்து சொல்லுங்க சாமி இந்த பாட்டு. சம்பிரதாயத்தை அடையத்தர அவர் இகத்தை பரத்தை பெற்று, இகத்தை பரத்தை பெற்று இப்ப இந்த பிறகு ஆடல் அடையலாம். அப்ப இகத்தைன்றதும் இந்த என்னது இம்மைன்றதும். ஆமா, இகத்தை இந்த பிறப்பு, இந்த பிறப்பிலேயே பரத்தை விட ஆடல் அடைஞ்சு மேலும். அப்ப இந்த பிறப்பிலேன்னு சொல்லும் பொழுது சாமி, நம்ம என்ன லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முயற்சி பண்ணலையா? இல்ல சாமி, முயற்சி பண்றோம். இப்ப நான் இதுக்கு முன்னுக்கு இப்படி இருந்தேன், அதெல்லாம் விட்டு தள்ளு. நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதான் சொல்றாரு, எப்படிப்பட்ட தாழ்ந்தவரா இருந்தாலும் என்னமோ வருமே சாமி. தெரியுது, அது தெரியுது இல்ல? இல்ல அது தெரியல சாமி, இப்பதான் நீங்க சொன்னோன்னு ஞாபகம் வருது.
நீ எவ்வளவு தாழ்ந்த மனுஷனா இருந்தாலும் அஹ், இது தொடங்கி சன்னது வாருங்கள் கரண்டை பெற்றுக்கொள்ளலாம். பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஓகே, படிக்குமா. எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்கும் மெய்யருளுடைய பொன்னே. எவ்வளவுதான் எடுத்து எடுத்து கொடுத்தாலும் எக்காலத்தும் குறைவுபடாது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற உண்மையான அருளுடைய பொன்னே. இது கேட்க நல்லா இருக்கு சாமி. இது என்ன பொருள்? என்ன பொருள் இது? அஹ், இது என்ன விளக்கம்? அருள் சாமி. அருள். வெரி குட். பொன்னே அருள் தான். இப்ப அருள் வந்து அருள் தான் சாமி. அதுதான் எடுத்து எடுத்து கொடுத்தாலும் வளர்ந்துகிட்டே இருக்குமே. வெரி குட். இந்த அடுத்த வரி வருது பாருங்க. எவ்வளவுதான் எடுத்து எடுத்து கொடுத்தாலும் எக்காலத்தும் குறைவுபடாது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே. மேல அருளை கொண்டேன். ஓ, இது அந்த என்னமோ அமுத சுரப்பியா என்னமோ ஒரு ஒரு பானை இருக்குன்னு வைங்க. இது ஒரு பானையா என்னன்னு தெரியல சாமி. ஆமா, அமுததான். அமுத சுரப்பியா அது பேரு? அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரம். அச்சய பாத்திரமா? அது இப்போ கை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குமா? ஆமா, மகாபாரதத்துல திரௌபதி வச்சிருந்தா. அது சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சா அப்புறம் அடுத்த சாப்பிடுவோம் நிறைய வரும். எவ்வளவு பேர் தான் வரும். அதான் வச்சிருந்தா. அதான் அந்த அந்த அது மாதிரி இப்ப அருள்ல நம்ம கிட்ட கிடைச்சிருச்சுனாக்கா எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்படி சமயம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்க வேண்டியதான். குறையவே குறையாது. அடுத்த ஒரு வரி படிச்சிருங்கம்மா. அடுத்த ஒரு வரி. தளர்ந்திடில் எடுக்கின் வளர்ந்திடுவேன் என கிளர்ந்திட உரைத்த கிடைத்த செம்பொன்னே. எடுத்தால் குறையுமோ என்று தளராதே, எடுத்தால் குறையாது வளர்வோம் என உள்ளமானது குதூகலிக்குமாறு கூறி எனக்கு கிடைத்த செம்பொன்னி. ஓ, எடுத்தா குறைஞ்சிரும் நினைக்காத, பயப்படாத சமே. நீ 10 எடுத்தனா நான் 100 வளருவேன். என்ன தம்பி, 100 எடுத்தனா 1000 வளருவேன். வளர்ந்துகிட்டே இருப்பேன். நான் எடுத்தா வளருவேன், எடுக்கலன்னா அப்படியே இருப்பேன். அப்படியா தம்பி? அப்படியே இருக்காது, வளர்ந்துதான் இருக்கும்ல. வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வளர்ந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பேன்? அடுத்து எண்ணியதோறும் ஏற்றுக்கவா? இல்ல, எப்படி கொடுப்பேன்? நீங்க சொல்லாதீங்க. என்னது எப்படி கொடுப்பேன்னா, அருள் எப்படி கொடுப்பேனா? அருள் திருநெல்வேலியமா எடுத்து கொடுப்பேன். முடியும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பார்த்தீங்களா சாமி, நான் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். அடுத்து நான் தான் சாமி. கும்பிட்டு போட்டேன்ல. அது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு சாமி. அது கொஞ்சம் ஓவர் தான். அது ஓவர் இல்லப்பா. சரி, விடுங்க. அது எதுக்கு வேணாம், விட்டுருங்க. என்ன மகேஸ்வரிமா என்னமோ எழுதுறீங்க வருகிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? பொட்டுலாம் வைக்கிறீங்க என்னையா? மகேஸ்வரி அம்மா என்னமோ எழுதுறாங்க, கண்டுபிடிச்சாங்க. நான் தான் பாத்துட்டு தானே எழுதி வச்சிருக்கீங்க நீல கலர்ல, தெரியலையா நிறையா? இங்க பாருங்க சைட்ல. தெரியலையா? என்ன சாமி தெரியலன்றீங்க? இங்க பாருங்க சாமி, என்னமோ எழுதுறாங்க. இதோட ரகசியம் போல இருக்கு. பொட்டு மாதிரி 8 புள்ளி கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. சாரி சார், அது தெரியாம டச் ஆயிடுச்சு சார். எடுக்க வரல. இல்ல, ஏதோ புள்ளி வச்சு ஏதோ ரகசியத்தை காட்டுறீங்கன்னு நினைச்சேன், பயந்துட்டோம். சாரி சார், தெரியாம டச் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. அடுத்து வேற யாரும் படிங்க. நன்றிமா மகேஸ்வரி மாட்ட கவிதாமா. நன்றி. நன்றிங்கண்ணா. உங்களுக்கு தான் அருள் வந்துருச்சு, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. இப்பதானே சொன்னீங்கல்ல.
எனக்கு வந்துச்சா? நாங்களாம் படிச்சோம். எனக்கு இங்க வந்துச்சு. இப்பதான் சொன்னீங்க நீங்க. இல்ல அருளை வந்து திருநூறு மூலியமா கொடுக்க முடியும்னு தான் சொன்னேன் ஒழிஞ்சு, என்கிட்ட அருள் இருக்கு, நான் திருநூறு மூலியமா கொடுப்பேன்னு சொன்னேன். நான் யாராச்சும் கொடுத்தா வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூப்பாயா தான் கொடுக்கணும். நீ கொடு சாமி எனக்கு. சாமி நீங்க கொடுக்க ஆள ஏன் நான் கொடுக்கிட்டேன்? என்கிட்ட எங்க இருக்கு? ஏய், சட்டையில் இருந்தா சொல்லுவேன். சாமி, சட்டையில் இருந்தால்தான் நகைப்பையில் வரும். நான் சொல்லுவேன். என்ன சாமி நீங்க மக்கள் மனதுல விஷத்தை பாய்க்காதீங்க சாமி. அவங்க எது தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்ன சொல்ல போறீங்க? சாமி சொல்லுங்க சாமி, எல்லாம் சரவணனுக்கு போயிருவோம். சரவணனை பாக்க இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. சாமி சும்மா போட்டு விடுறாரு. சும்மா இருக்கு. படிங்க, அடுத்து படிங்கப்பா. பட்டு நான் படிக்கிறீங்க. படிங்க. ஓகேயா, படிங்க. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. எண்ணியதோறும் ஏற்றுக என்றனை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பயன்பொன்னி நினைத்த போதெல்லாம் செயல்படுக என்று என்னை அடைந்து என் கரத்தில் வீட்டிருக்கும் பைம்பொன்னி. எண்ணியதோறும் நினைச்சப்பெல்லாம் செயல்படு. ஓ, நீ எப்ப நினைக்கிறோ நீ செயல்படலாம். இப்ப சாமி, இப்ப நம்ம வந்து சம்பளம் போட்டாதான் செயல்பட முடியும். என்ன சாமி? சம்பளம் எப்ப போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் செயல்பட முடியும். இப்ப வந்து இது நீ நினைச்ச உடனே ஓகே செய்யி. என்ன சாமி? என் கரத்தில் வீட்டிருக்கும் பைம்பொன்னே. ஓ, அது கையில இருக்கு சாமி. அப்ப கையிலே இருக்கு. நீ எப்ப நினைக்கிறியோ அப்படியே எடுத்து கொடுக்கலாம். சாமிக்கு சாமி தலை இருக்குல்ல, கையில எப்படி வச்சிருக்காங்க? இப்படி வச்சிருப்பாங்க. இன்னொரு கை இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி ரெண்டு ஒரே இல்லையா கொடுக்குறது. ஓ இது ஓ சாமி, அந்த இது லட்சுமி படத்துல இல்லைங்களா? லட்சுமி படத்தை தேடுவோம். அதுலதான் சாமி காசே கொட்டும். மகாலட்சுமி. இத பாருங்க சாமி, கொட்டும் பாருங்க காசு. இத பாருங்க சாமி, கையிலேந்து அப்படியே கொட்டுது பாருங்க. தெரியுதா? மறையுது. என்ன சாமி, தருவாரு பானையில இருந்து ஒரு கூட்டிக்கிட்டு இருக்கு. வேற எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கு சாமி. இல்ல, பானை கிடையாது, கையில கட்டணும். பானை தப்பு. அவங்க வச்சிருந்த பானை வேற கவுந்து அதுல இருந்து கொட்டுது வேற போல இருக்கு. கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டுது போல இருக்கு. பானை வேற கிடையாது. பானை பிடிக்கலாம். இல்ல சாமி, அவங்க பானையில இருந்து எடுத்துருக்குறாங்க, அதுவும் சேர்ந்து கொட்டிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. பானை கிடையாது, அது கைதான். கைதான் படம். உண்மை இல்லைங்க. வேற வந்து எல்லாத்துலயும் பானை இருக்கு சாமி. இங்க பாருங்க, பானையை பிடிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஓ, இதுல பானை இல்ல சாமி. ஒரு படத்துல மட்டும் பானை இல்ல. பணம் இல்ல. பணம் இருக்கு சாமி. இது என்ன கட்டுறது கீழே? ஏய் சாமி, இங்க பாருங்க, காந்தி தாத்தா வேற சுத்தி இருக்காரு. சுத்தி பாருங்க சாமி. இது யாரோ இந்த மாதிரி விரிஞ்சு வச்சிருக்கிறா, எவன்னு தெரியல. பாருங்க, இவன் எவ்வளவு பணாசை பேராசை பிடிச்சவ போல இருக்கு. இந்த மாதிரி விரிஞ்சு வச்சிருக்கிறா. 1000 நோட்டா? அது 1000 நோட்டு தான் பேன் பண்ணிட்டாங்களே. இங்க எங்க இது 1000 ரூபாய் நோட்டு கொடுத்து சுத்தி போட்டாரு. இதுதான் சாமி முக்கியமான வரி. ஐயா படிங்கய்யா. தொடர்ந்து படிக்கிறீங்க. நீ மேல் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என பொருந்திய பொன்னி நீ என் உறவு என்பதை நானே மறந்தாலும் உன்னை நான் விட்டு பிரிய மாட்டேன் என கூறி என்னை கலந்த பொன்னே. குறிப்பு: நான் மறந்தேன் எனினும் எனைத்தான் மறவான் எனது நாயகன்.
ஆ நீ கேள். சாமி இதுக்கு ஒரு கதை இருக்கு, அந்த கதை சொல்லுங்க சாமி. இந்த வரி எழுதும் போது ஒரு கதை சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. என்ன வேணாங்க வாந்தீங்க போதிக்கு சொல்லுங்க சாமி, அது நல்ல கதை அது. எப்படி கதை சொல்லுங்க. வரி எழுதும் போது என்ன நடந்துச்சு? வரும்பொழுது இந்த வரி என்ன உரை இருந்தன்னா, நீ கேள் மறைக்கணும், நீ என்ன கேட்க மறந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் எழுதிட்டேன். நீ என்ன கேட்க மறந்தாலும் நான் ஒன்னு விட்டு போக மாட்டேன். அதாவது காசு காசு இல்ல, நீ கேட்க மறந்தாலும் ஆண்டவன் அப்போ ஒன்று சொல்லி ஆண்டு தராது. ஒரு 10 நாள் எழுத முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் 10 நாள் எழுதவே முடியல, விளக்கு எழுத முடியல, எழுத முடியல. நிறைய நான் ஜனவரி அகல்படுத்தி வருவேன். அவர் 10 நாள் பார்த்தேன், எழுத முடியல. என்ன பண்ண உட்காந்துட்டே கேட்டேன், இது வேற ஒரே எழுதி எனக்கு இஷ்டம் இல்லை, எழுதிட்டு வந்தேன். 10 நாள் எழுத முடியல. தப்புன்னா வேணாம் சொல்லு, வேணாம் சொன்னா நித்துறேன். தேர்வு என்ன ஒன்று அவசியம் இல்லை, இத்தனை நாள் சொல்லு, எழுத முடியல அப்படின்ட்டு அப்படி சொன்னாருங்க. சின்ன ரூம் அது தலைமையில், சின்ன ரூம் அது, அவ்வளோதான் அது, சின்ன ரூம். ஆமாமா, நான் உள்ள வர ஆள் விட்டுங்கிறேன். அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்தாரு, வந்து டேய் 5 ரூபா வர்றா அப்படின்னாரு. நம்ம வந்து திரும்பி பார்த்தேன், 5 ரூபா எப்படி வேணும் சார்? டீ சாப்பிடணும், மெதுவாக கேட்கணும் இல்லையா? ஆமா, பக்குவமா கேட்கணும். சார் டீ சாப்பிடணும் சார், 5 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு. டேய் 5 ரூபா வர்றா அப்படின்னு மரியாதை வேகம் வந்தது. திரும்பி பார்த்தேன், ஒரு அப்போ தோணுச்சு, எப்படி எல்லாம் கொடுக்க போறோம், பயமாட்டாங்க, எப்படி எப்படியாவது கொடுக்க போறோம், 5 ரூபா கொடுக்க போறோம் தானே. ஆமா, 5 ரூபா கொடுத்துட்டேன். வாங்கிட்டு நீ கேள் மறைக்கன்னு எழுதுனாக்கா, கேள்னா கேட்கறது இல்லை, கேள்னா சுத்தம்னு அர்த்தம். யாரும் மாதிரி யாரும் கேள்வி படிக்கிறியா? யாதரும் ஊரே யாவரும் கேளிரா. என்ன சாமி? யாதும் ஊரே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாவரும் கேளீரோ. எல்லாமே ஊரு, எல்லாமே சொந்தக்காரங்க. அது படிலையா சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம வந்து தப்பா இருக்கமே தோணுச்சு. அதோட போயிட்டாரு. நான் வீட்டு போய் லயதாச்சு திட்டேன். அதாவது நீ என் உறவு என்பதை நானே மறந்தாலும், அதாவது நானே நான் யாரு சாமி சொல்லிருக்காரு? வள்ளலாரே மறந்தாலுமா? அவரு வள்ளலார் வந்து இறைவன் என்னோட உறவுன்னு அவரே மறந்துட்டாரு. ஆமா, மறந்தாலும் நம்ம புரிய மாட்டேன், ஆண்டவ மாட்டான். நீ மறந்தா ஆண்டவன் தான். ஐயா, ஆனா நம்ம சொந்தக்காரனுங்க இருக்கானுங்களே சாமி, உன்னை மறந்துட்டான்னு வச்சுங்களேன், வச்சு செஞ்சிருவானுங்க சாமி நம்மள. சரிடா. ஓகே. இல்லைங்க. ஐயா சாமி, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்களே, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சீங்கன்னா அதோட நம்மள மறந்துடுவாங்க. மறக்க மாட்டாங்க, திட்டி தீர்த்துட்டு வரமாட்டானுங்க. அதோட நல்லதா நீ வராமையே இருக்கு, எதுக்கு வர? நீ என் உறவு என்பதை நானே மறந்தாலும் உன்னை நான் விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி என்னை கலந்த பொண்ணே. கலந்த பொண்ணேனாக்கா இறைவன் வந்து கலந்துட்டாரா? ஓகே ஓகே. பொருந்திய பொண்ணே, கலந்த பொண்ணே, நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன். இது என்ன சாமி பாட்டு மாதிரி இருக்கு? பாட்டுதான். எங்க இருக்கு? ஆரம்பே பாட்டுதான், ஆரம்பே தான். சரிங்கப்பா. வர வர நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம் சாமி. இப்ப புக்க வச்சு தேடுறது இல்ல. இப்ப வர வர தேடுறீங்களா? பாட்டு போசா தெரியுது சார்.
நீங்க 473 என்னால எடுக்க முடியாது சாமி. பதிக நம்பர்லாம் சொல்லணும், திருமுறை எல்லாம் சொல்லணும். வந்துட்டேன். திருமணம் 6 தான். 30 30. பிரியேன் என்றன் 30பா. தொடர்ந்துட்டு சாமி. 8. நான் மறந்தேன் எனும் எனைத்தான் மறவேன். படிங்க சார். நான் மறந்தேன் எனினும் எனைத்தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் எனினும் இதுவரையும். வான் மறந்தேன் வானவரை மறந்தேன் மால் அயனை மறந்தேன் நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெல்லாம் மறந்தேன் உலகமெல்லாம் மறந்தேன் இங்குண்மை மறந்தறியேன் இங்குன்னை மறந்தறியேன் பான் மறந்த குழவியை போல் பாரில் இங்கெனையே பரிந்து நின் அருள் ஜோதி புரிந்து மகிழ்ந்தருளே. சாமி எப்படி உணர்ச்சியோட படிச்சாரு பாத்தீங்களா சாமி. தமிழாசிரியர் தான் சாமி. ஓகே சொல்லுங்க சாமி. நான் மறந்தேன் எனினும் எனைத்தான் மறவான். ஓ நான் இது வரைக்கும் வான் மறந்தேன் வானவரை மறந்தேன். நில்லுங்க. நாயகன் என்று ஆடுகின்றேன்னா நான் கூத்தாடுறேன்னா சந்தோஷமா ஆடுறேன். ஆமா மகிழ்ச்சியா இருக்கேன். எனினும் இதுவரையும் யார மறந்தாரு? வான் மறந்தேன். வான்னாக வான்லோகம் தேவலோகம். வான் உலகம் பாதாள உலகம் அப்படி இருக்குமா? அதையா? மாணவரை மறந்தேன். தேவரை மறந்தேன். தேவரை மறந்தேன். மாலையை மறந்தேன். திருமால் விஷ்ணு மறந்தேன். நான் ருத்ரரை மறந்தேன். ருத்ரரை மறந்தேன். இங்க சின்ன பையனுக்கு வணிகணும். மால் மறந்தேன் அயனே மறந்தேன் சொன்னார்ல. மால் மறந்தேன் அயனே மறந்தேன். ருத்ரர் மறந்து நம்ம ருத்ரரை பத்தியா? ஆமா, ஏன் நம் உருத்திரரை இதை பாக்கல பாத்தீங்களா? இல்லைங்க நாங்க யோசிக்கிறோம். இல்லைங்க சாமி எங்களுக்கு யோசிக்க கொடுங்க. நம் உருத்திரரை, உருத்திரர் நம்ம கூடயே இருக்கிறாரோ? மக்களை யோசிங்கப்பா. நம் உருத்திரையா அங்க நம் வந்திருக்கு, என்ன காரணம்? நம் உருத்திரர் சிவதாண்டவம் நடராஜர். உருத்திரன் நடராஜரா? சாமி ருத்திரன் தானே சாமி. ஆமா சாமி ருத்திரனும் சிவனும் ஒண்ணா? ஒரே குழப்பமா இருக்கு சாமி. இல்ல சிவனுக்கு கீழே ஒரு படி கீழே. சிவனுக்கு ஒரு படி கீழே. நம் 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 சிவம் சார். ருத்திரன் சிவாம்சம் சார். சிவ அம்சம். அதனாலதான் நம்ம ஒருத்தர் எழுதுறாரு. என்ன புரியல? சிவாம்சம் சார். சைவத்தில் பண்ற பாட்டுல இதெல்லாம் நம்ம ஒருத்தர் எழுதுறாரு. சிவன மாதிரி எழுத பாருங்க. சிவன சார். பிரம்மா விட்டு சிவன் தானே வரணும். ஆமா சிவன் எழுத பாருங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் தான் எழுதணும். சரி, அதுக்கே நம்னு போட்டாரு. எனக்கு புரியல சாமி அந்த கான்செப்ட். சார் சிவ அம்சமா? நம்னா சிவமா? இல்ல சைவம். சைவம் இல்ல. அதுல வந்து அப்ப வந்து சைவ பாட்டு தான் இதெல்லாம். சைவ பாட்டு. அது நம்ம போட்டாரு. நம் உருத்திரரை மறந்தேன் என்னுடைய ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சியெல்லாம் மறந்தேன் உலகமெல்லாம் மறந்தேன் இங்கு உன்னை மறந்தேன். உன்னை மறக்கல. இதெல்லாம் மறந்து உன்னை மறக்கல. சமயம் இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுங்களா? அதாவது நீ என்ன மறந்தாலும் என்னோட அருள் மறக்காதா இன்னும் ஒரு பாட்டு வரும் சாமி. அப்படி ஒரு பாட்டு இருக்கா? இல்ல நீ வரலனாலும் அருள் வருமா? இன்னும் வருமே. அப்படி ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சாமி. நீ 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 தர மறந்தாலும் உன் அருள் தருமா இல்ல மறவாதா? இல்ல நான் மறந்துட்டு வேணும். உன்னை மறந்துட்டு வேணுமா?
கொஞ்சம் ஏரியா அவன மறந்த பாட்டு தான் ஒன்னு இந்த இதுல ஏழாவது பாட்டு. இது ஏழாவது பாட்டா? இது மேல் பாட்டு சார். இந்த பாட்டு பாட்டு ஏன் படிங்க படி சாமி. உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன் ஆணை இது, நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாய் எனில் யான் என் செய்வேன், எங்குருவேன் எவர் குறைப்பேன், எந்தாய் அன்னையினும் தயவுடையாய், நீ மறந்தாயினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன், மறவேல் இது தருணம் அருட்சோதி எனக்கு விரைந்தருளே. ஓ, நீ மறந்துட்டாலும் அருள் மறவாது சாமி. அதாவது அருள் ஏவி விடுறாருல, அது கரெக்டா அது வேலையை பார்த்துரும் போல இருக்கு. ஒரு சமயம் கடவுள் பிஸியா இருப்பாப்புல, அருள் நீ பார்த்து எல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னா அது வேலையை கரெக்டா அது பார்த்துரு சாமி. என்ன சாமி சொல்றீங்க? ஓகே. இப்ப நீயே என்ன உறவுன்னு மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்காரு சாமி. தயவு பக்தி ஒழுக்கத்துல இருந்திருக்கிறாரு. இப்ப என்னன்னா நான் எங்க இருக்கேன்னு கடவுளுக்கு தெரியுமான்னு தெரியலையே சாமி. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல சரவணன்னு ஒருத்தன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவர் தெரியும். தெரியுமா? இதுதான் சொன்னாரு. ஆமா ஆமா இதுதான் சொன்னாரு. ஜாதியில போடா நீங்க வேற சாமி, விடுங்க அது, விடுங்க அது பழைய கதை. ஓகே படிங்க அடுத்து. நன்றி ஐயா, குணாயா நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்து வேற படிங்கப்பா. வினோதனியமா இருக்காங்களா? படிப்பாங்க. படிக்கிறேங்க ஐயா. படிங்கய்யா படிங்கய்யா. எண்ணிய எண்ணியாங் எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே, எண்ணியதை எண்ணியவாறு நான் அடைய நான் செய்த தவத்தால் கனிந்து எனக்கு கிடைத்த செம்பொன்னே ஆதாரம், பண்ணிய பூசை நிறைந்தது சிற்றம்பல நடங்கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது, மெய்யின்பம் எய்தியதோர் கண்ணியல் ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானிலத்தே. ஓகே. எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால். சாமி இங்க பாருங்க சாமி, பண்ணிய தவத்தான்னு பச்சையா சொல்லிவிட்டாரு சாமி. ஆமா, அதை கேட்டுவிட்டு தவம் பண்ண வேணான்றீங்க. இல்ல பட்டியா தானே? அவ்வளவுதான் படிக்கிறீங்களே சாமி. அது பத்தனே படிப்பாங்க. ஓ, எங்களை மாதிரி, அதாவது நாங்க பழைய பழைய சரவணன் மாதிரி கட்ட 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 அடிச்சு விட்டு போயிட்டு எப்படா முடிக்கிறது, கால் வர வலிக்கும் இடுப்பு வர வலிக்கும் சாமி. நீ பரவாயில்ல, காலை நீட்டி நேரம் வளர்ல சிலைக்கு நேரம் பொட்டு வச்சு பண்ணிக்கிறது சாமி. நீ அப்படி பண்ணீங்கல்ல எங்க நாட்டுல, பிளாஸ்டிக் காப்பி சொம்புல தண்ணி எல்லாம் வச்சு படிப்பாங்க. ஏன் அவ்வளவு நேரம் படிக்கிறாங்களா? அரை நாள் படிப்பாங்க. 6 நாள். என்ன சாமி 6 நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க? அப்படி என்ன பண்றாங்க? அப்படியே ராகத்தை இழுப்பாங்க பாரு ஒரு வரைக்கும். டைம் ஆகும். அருட்பெருஞ்சோ சும்மா படிச்சு காட்டுங்க பாக்குறேன். ஆளை விடுங்கப்பா. என்னையா போட்டு இழுவையா ஜம்மு ஒரு இழுக்கிறீங்க இப்படி? இல்லைங்க, ஜோதியில அது ஈ இருக்குல்ல,
இதுதான் ஜோதின்னு இருக்குதான். ஓ கூப்பிடுறாங்க சார் அப்படி. நீ 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 ஜோதி நீங்க அதுக்காக கேட்காதுல்ல. ஓ ரொம்ப நேரம் ஆ, டேய் ஜோதி. சரவணா அதான் அப்படின்ற மாதிரியா? அதே மாதிரி ஜோதி ஜோதி போவோம். ஓகே ஓகே சரி விடுங்க சாமி, ஐயோப்பா நம்ம அந்த மாதிரி படிக்க முடியாது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு கிடையாது. பொறுமையா மேக்சிமம் 1.5 மணி நேரம் சாமி, அதுக்கு மேல முடியாது. இதாங்க அவங்க கிளாஸ்ல கிராபி எல்லாம் வச்சு படிப்பாங்க. ஒரே ஆள் அதெல்லாம் அவ்வளவு நேரம் படிப்பாங்க. படிக்கிறீங்களா? இல்ல மாறி 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 ஆ? மாறி மாறி படிப்பாங்க. 5-6 பேர் ஓ உட்காந்து. மாறி மாறி. அப்புறம் அதுலயே படிப்பாங்க தெரியுமா? ஆ? அப்படியே தரதே கழுவாங்க சார். அழுந்துட்டே படிப்பாங்க. ஆமா. ஐயோ தாயெல்லாம் எழுதுடுவாங்க. ஓ பன்னிய பூசை நிறைந்தது, சிற்றம்பல நடங்கண்டு எண்ணிய எண்ணம் பழித்தது. பாருங்க இந்த பாட்டு அருமையான பாட்டு பாருங்க. நான் விடாங்க பாருங்க. ம் இதை பாருங்க. நான் பூஜை பண்றேன் இல்லையா? ஆ பூஜை எப்பயா முடிஞ்சது அறிஞ்சது. ஆ. பூஜை பண்ணிட்டே இருக்கு பண்ணிட்டே எவ்வளவு நேரம் படிப்பேன்? ஓ எவ்வளவு சிற்றம்பலம் நேரம் படிப்பீங்க? நடங்கண்டு நிறைந்தது. நீ பண்ணிட்டே இருப்பியா? ஆமா உங்களுக்கு முடியுதுல்ல? ஆமா. எப்ப முடியும்? சிற்றம்பலம் நடங்கண்டா முடிஞ்சிடும். ஆஹ் ஆ. நடகண்டி என்ன எண்ணம் பறித்தது. ஓ அப்புறம் மெய்யின்பம் எழுதியது. அப்புறம் அமுதம் சாப்பிட்டேன். ம் அப்புறம் கண்ணன் சாமி. ஆ. அப்பதான் முடிஞ்சது. எப்படி பேரலையை பார்த்து பொன்னுடைய பார்த்து அமுதம் சாப்பிட்டு அமுதம் சாப்பிட்டு சாமியை பார்த்தாதான் முடியும். அது வரைக்கும் போய் பண்ணிடணும். பூஜை தவம். நம்ம கொஞ்ச நேரத்துல என்னடா ஒண்ணும் கிடைக்கலையே அப்படின்ட்டு கலந்துடுறோம் சாமி. அதான் அது நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட வரல, எங்கேயோ நிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஆமா. ஆனா இவரு பாருங்க, இதெல்லாம் கடைசி வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்ல. இல்ல இல்ல கடைசி வரைக்கும் செய்யணுமான்னு கேட்க கூடாது. இது எப்போனாக்கா நீங்க வந்து என்னது சாமிய பாக்குற வரைக்கும் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். ஏன் நான் நன்னிய புண்ணியம்னா நான் செஞ்ச புண்ணியமா? நன்னிய அடைந்த புண்ணியம்னா என்ன சாமி? புண்ணியம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க இங்க வேலை இல்லை சாமி, ஒருத்தவங்க வேலை இல்லாம நான் சொல்றது திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இங்க. ஓகே அடுத்து படிங்கயா. விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே. விண்ணவர்க்கும் தலைவராய் உள்ளவர்கள் கூட ஆச்சரியம் அடையும்படி நான் செய்த புண்ணியத்தின் வினையை வினைவாய் எனக்கு கிடைத்த செம்மையான பொண்ணே. விண்ணியல் யார் சாமி விண்ணியல் தலைவரு? இருக்காங்க. யார்? தேவேந்திரனா? தேவேந்திரன் மற்ற எல்லாருமே தலைவர் நிறைவேற்ற பிரம்மா விட்டு எல்லாம் அவெல்லாம் கூட ஆச்சரியப்படுறாங்களாம். நான் செய்த புண்ணியத்தின் விளைவாய் எனக்கு. புண்ணியத்தின் விளைவு என்ன சொல்ற சாமி? தயவா? பலனுங்க. வித்தியாசமாத்த ஓகே. விண்ணியல் தலைவரும் வியந்திட, அவங்களே வியந்துட்டாங்களா சாமி? அவங்க தான் விண்ணியல் தலைவரா இருக்காங்களே, அவங்களுக்கு கிடைக்கல? அவங்களும் மனுஷனா போறதாதான் கிடைக்குமா? ஆமா தெரியும் அவங்களுக்கு. ஆமாமா ஏற்கனவே பாத்துருக்கோம் சாமி. இது அவங்களே நான் மனுஷனா போறப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஆமா
ஒரு சமயம் அவங்க நம்மளை பார்த்து பொறாமடிறாங்க, நம்ம அவங்கள பார்த்து நம்ம எப்படா வினியர் தலைவராகவும் நம்பி வச்சுட்டு இருக்கோம். நமக்கு சில வீக்னஸ் இருந்தாலும் சில பயன்கள் இருக்கதான் செய்யுது நம்மளுக்கு. ஏன் சாமி பொண்ணு போய்கிட்டே இருக்குது? ஓ, முடிய போகுது சாமி, இன்னும் 2 வரி இருக்கு, முடிச்சிருவோம். ஓகே, நன்றி ஐயா. இந்த கடைசி 2 வரி நான் படிக்கிறேன். யார் முதல் படிச்சது? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் ஐயா, நன்றிங்க. 4 வகை நெறியினும் நாட்டுக்கு எனவே பால்வகை முழுதும் பணித்த பைம்பொன்னே, சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய 4 வகை நெறிகளிலும் ஒழுகி இறைவனை அடைக என்று ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் ஆணையிட்ட பசும்பொன்னே. நால்வகை நெறியில் புற வழிபாடு. ஓகே, வழிபாடு. சரி, அது 4லயும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அது பழகணும். அது ஆணுடைய ஆடை அது. தம்பி, இது வந்து பால் வகை முழுதும் ஏன் சார் இது இருபாலர் அப்படி சொல்லு? வேற 4 கீழே பால். பெரிய 4 பால் மேல 4 கீழே பால். இல்ல அது ஓகே, முழுதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பால் ஆண் பால் 2 பேருக்குப்பா. ஆண்கள் மாத்திரம் தனி இல்லை. இந்த புராணத்திலாம் பெண்கள் கிடையாது. புராணத்துல பெண்கள் கிடையாதா? பெண்களுக்கு வந்து மோட்சங்கள்லாம் கிடைக்காது, பக்தி எல்லாம் கிடையாது. ஓ, ஆண்களை மாத்திரம் அதுல. ஓ, அது அவங்க இது பண்ணு சாமி, அப்படிதான் இருக்கும். அதனால ஐயா வந்து அதெல்லாம் எல்லாம் தான் சொல்றாங்க கொண்டாரு. ஓ, முழுதும் அப்படின்றாரு. இவர் தான் பெண்கள் சேர்த்து சொன்ன இவர் தான் சாமி. பெண்கள் மட்டும் இல்ல சாமி, இப்ப பால் வகைனாக்கா இந்த அலி அவங்களாம் பால் வகை வருதா? அப்படி எல்லாரும் தான் எல்லாரும் தாயா. பாலுன்னு ஆண் பெண்ணு தான் சொல்லுவாங்க. ஓகே. இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய 4 வகை நெறிகளிலும் ஒழுகி இறைவனை அடைக என்று ஆண் பெண் ஆகிய இருபாலருக்கும் ஆணையிட்ட பசும் பொன்னே. சரி, எனக்கு கேள்வி வருது, என்ன சாமி, ஏதாவது ஞானத்துக்கு போயிட்டுமே ஏன் சரியை கிரியை பண்ணணும்? இப்ப மனசு எப்போ ஞாபகம் வராலும் சரி என்னவும் மனசு. அதுக்கு இந்த பாட்டு போடணும் சாமி. இல்லைங்க, திறப்போம். தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை 82. பதிபூசை நல் கிரியையால் மனமெனும் பசுகரணம் இங்கு அசுத்தகரணம் அசுத்த பாவனை நீங்கி அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். அதுக்காக செய்யறோம். சரியா சாமி? அப்ப இந்த பதிபூசை நற்கிரியை எதுக்கு செய்யறோம்னாக்கா, இந்த மனம் வந்து அசுத்தத்திலேருந்து விலகி இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்து தவம் பண்ணிட வேண்டியதான் சாமி. என்ன சொல்றீங்க? அதாவது நான் நினைக்கிறேன் சாமி, இந்த பதிபூசைன்றது வந்து இந்த நட்கிரி சரியக்கிரின்றது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி போல இருக்கு. எப்படி சாமி? ஓடுறதுக்கு முன்னுக்கு வார்ம் அப் பண்ணுவாங்களே சாமி, எக்ஸாம்பிள் முக்கியம் இருக்கும். இல்ல தெரியாது சாமி, நான் ஓடுறது இல்லை. சரி, நீங்க ஓட வேண்டாம் சாமி. ஒரு காடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு அப்புறம் தான் ஓடுவோம். சரிதானே சாமி? அது ஓகே. அப்ப முதல்ல கொஞ்சம் சூட்டை கலப்புறதுக்கு கொஞ்ச நேரம் சூட்டை கிளப்பிட்டு அப்புறம் தானே உட்காந்து தவம் பண்ண போறோம். அப்ப முதல்ல மனம் வந்து சுத்த பாவனைக்கு வந்துட்ட பிறகு உட்காந்து தவம் பண்ணும்போது கொஞ்சம் அடங்கும் சாமி, ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த பதிப்பூசை இப்ப உதாரணத்துக்கு நம்ம தீபம் காட்டுறோம், உள்ளுக்கு சரி அபிஷேகம் பண்றோமோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கிறேன், பூ போடுறோமோ, அப்ப அந்த நேரத்துல கடவுளே நினைச்சிட்டு இருப்போம். அப்ப அதுக்கப்புறம் உட்காந்து அந்த சிந்தனையில அப்படியே கண்டினியூ. வெரி குட். நானே தம்பி, நீங்க இந்த வாட்டர் பம்பு செட்டு பாத்தீங்களா சாமி?
அந்த காலத்துல உள்ள பம்பு செட் எல்லாம் வந்து நீங்க தண்ணிய ஒரு குட்டையில இருந்து தண்ணி இறைச்சி வெளியாக்கணும்னாக்கா அதுல முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தணும், அப்பதான் அது தண்ணி இழுக்கும். ஆமா, அந்த மாதிரி நினைக்கிறேன். முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்புறம் வந்து நம்ம உட்காந்து தவம் செய்யும் பொழுது இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். அதை விட்டுவிட்டு உட்காந்து உடனே அப்புறம் மனம் இங்க போகுது அங்க போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றது. கேட்டாக்கா நாங்க வந்து என்னது ஞானத்துக்கு போயிட்டோம், நாங்க திரும்பி வரமாட்டோன்றது. ஓகே, அடுத்து எழுவகை நெறியினும் ஏற்றுக எனவே முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே. எழுவகை நெறியினும் ஏற்றுக எனவே முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே. என்ன சாமி? கட்டகழுதல். கட்டகள் எழுதலா? கட்டகள் படிக்கவே கஷ்டமா இருக்குது. கட்டு அகலுதல். கட்டு அழகுதல். அகலுதல். கட்டு அகலுதல். பந்த மறுத்தலா? பந்த மறுத்தல். ஓ, கட்டு ஜனக்கட்டு. கட்டு அகலுதல். அகன்று புத்தகம் வரது. ஓ, கரணம் நீக்கி கலை அகற்றுதல். மனமடக்கல். கருவியெல்லாம் கழற்றுதல். பொறியடக்கல். மாயை விட்டகலுதல். அவா அறுத்தல். கருமமல போதம் யாவும் விடுத்தல். இச்சையின்றி நுகர்தல். சகசமல வீக்கம் நீக்கல். மலமறுத்தல். சுட்டகன்று நிற்றல். தவம் செய்து தனித்திருத்தல். இது எங்கேருந்து எடுத்தீங்க? அங்கிருந்து தாயத்து போட்டாக்க கிடைச்சிருமா அதெல்லாம்? அப்புறம் எதுக்கு சாமி இந்த கிளாஸுக்கு எல்லாம் அங்கங்க ஒரு தாயத்தை தகுத்த செஞ்சு எங்க தலையில மாட்டி விட்டுருங்க. எதுக்கு நம்ம 2 வருஷமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். உட்காந்து 2 வருஷமா 3 வருஷம் ஆக போகுது சாமி. 3 வருஷமா உட்காந்து படிச்சு வேஸ்டா போச்சு. இப்ப போயிட்டு தாயத்தை வாங்கி போட்டா முடிஞ்சுக்காது. அப்ப வந்து சாமி எழுவகை நெறியனா வந்து பந்தம் மறுத்தல் சிம்பிளா சொல்லணும்னாக்கா, அப்புறம் மனம் அடக்கணும், பொறி அடக்கணும். சாமி மனம் அடக்கிட்டு தான் பொறி அடக்கணுமா? பொறி அடக்கி மனம் அடக்கணுமா சாமி? மனமே பொறி அடக்கும். பொறி அடக்க முடியாதா? அப்ப பண்ண முடியாது. ஓ சாமி, அந்த ஒருத்தன் தவம் பண்ணுவானே, அந்த யார அவன்? ரோட்ல காட்டுக்கு போவான். அவன் காட்டுக்கு போவானே, அந்த கதை சொல்லுங்க சாமி. சும்மா வச்ச ஜாலியா கேட்போம், அந்த கதை நல்லா இருக்கும். ஒருத்தன் ஒரு தவம் உட்காந்துதான், டிஸ்டர்பன்ஸா இருந்தது, நிறைய தொல்லையா இருந்தது. என்னடா தொல்லையா இருக்கு? காலைல தவம் போடான், காலைல மரத்தோட உட்காந்துட்டான், தவம் பண்ணே உட்காந்துதான். என்ன திடீர்னு பொண்ணு பண்ண பார்த்தான். என்னடா அவ்வளவு அழகா இருக்கான். சரி, காட்டு வந்து தெரிஞ்சோடனே என்னன்னா அது கண்ண முடியணும், கண்ணை கட்டிக்கிட்டான். அடுத்து வந்து அந்த பொண்ணு போச்சு பாருங்க, இந்த பூ வாசனை வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மூணு சேர்த்து கட்டிக்கிட்டான். அப்புறம் வேணா என்ன பாருங்க, இப்போ நடந்து கால் கொலுசு போட்டுருக்காங்கல்ல, கொலுசு சத்து கேக்குது, காதை அடிச்சுக்கிட்டான். சரி இப்பவாது பண்ணுவோம், உட்காந்துதான் கண்ணை மூடி கல்லை அடிச்சிட்டோம், மூக்கு அடிச்சிட்டோம், காதை அடிச்சிட்டோம், தொந்தரவு வராது அப்படின்னா உட்காந்தான். அந்த டைம் வந்த உடனே அந்த பொண்ணு ஒரு வேலையில நினைச்சான், புடிச்சு தவம் கலைஞ்சிச்சு. அப்ப மனம்தான் சாமி பொறியினால இதெல்லாம் அனுபவிக்க பாக்குது. சரியா? அதாங்க அந்த பொண்ணு ஒரு வேலை நினைச்சா பாரு, அவனுக்கு கேவலமா இதாடா இது எல்லாத்தையும் கட்டி போட்டோம், மனசை போட்டு கட்ட மறந்துட்டுவே, அங்கேயே விட்டு செஞ்சிடலாமே. ஆமா, வீட்டாச்சும் உட்காந்து செஞ்சிருந்தா சாப்பாடு கிடைச்சிருக்கோம். காட்டுக்குள்ள வந்து இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டா எப்படி தவமே வேணான்னு போயிட்டான். தவமே வேணான்னு போயிட்டா.
சாமி இல்லைங்க. பந்தம் மறுத்தல் அப்படின்றது என்ன சாமி சொல்லுங்க. பந்தம் மறுத்தல்னா என்ன? சொந்த பந்தத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு நிக்கணுமா? பந்தம்னா அவங்களை என்ன எப்படி இப்ப மனுஷால் மாத்திரம் இல்லை, பெருசா வீடு கட்டணும், காடி வாங்கணும், அதெல்லாம் அதெல்லாம் உங்களை எப்படி பற்றுவது பந்தம். ஓ, எதெல்லாம் பற்றா வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அறுத்துடணும். பற்றல் வீடு அற்பா சார். பாட்டு இது பாட்டு, இது அற்பா பாட்டு. இது என்ன பாட்டே சொல்லுங்க. பற்றுவது பந்தம். பற்றுவது பந்தமா? சொல்லுங்க சாமி, எங்க இருக்குன்னு. பற்றுவது பந்தம் பத்தறுத்தல் வீடு. அதுதான். ஆமா, அதேதான் பரவேதார்த்தம். ஏன் 2ஆம் திருமுறையில இருக்குங்க? 2ஆம் திருமுறையா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. 1571 நம்பர். பதிகம் எல்லாத்தையும் சொன்னீங்க. பதிகம் 78 திருவண்ண பதிகம் 78. அவ்வளவு பதிகமா இருக்குதுல்ல. பாட்டு 7. பற்றுவது பந்தம் அப்பற்றறுத்தல் வீடு இகுது. இதான் சாமி. இவ்வளவு பெருசா இருக்கு பாட்டு. பற்றுவது பந்தம் அப்பற்றறுத்தல் வீடு இகுது. பற்றறுதல். நீ படிங்க சாமி. பற்றுவது பந்தம் அல்ல, எது பிடிதான் பந்தம். அந்த பற்று அறுத்தீங்கன்னா அதான் மோட்சம், வீடு. இல்லைங்க சாமி, இல்லைங்க, எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா அதுல நம்ம அலைஞ்சிட்டு இருக்கனாலதான் துன்பப்படுறோம். இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே. இது எல்லாத்தையும் அறுத்து விட்டோமாக்கா நிம்மதியா இருக்கலாம். அதான் மோட்சாச்சா. சரி, இது பரவாயில்ல. வேதாத்து சொல்லுதான் சொல்லி பண்புள்ள, நல்ல பண்புள்ளவங்க சந்தோஷமா நண்பா சொல்றாங்க, நட்பா சொல்றாங்க. அவன் சொல்றதை கேட்டு கூட அடப்பாவி மனசு என்னுடைய பாயமான இருக்க விஷயம் இருக்கு இல்லையா, விடைய நிலையே. ஆமா, அதை எட்டுவது அதை பிடிச்சிக்கிறது. எட்டு செய்யாமல்னா அது விளக்காம தூரம் விலகி போடாம அதே எழுதுகிறது, அதே விழுறது, அது இறங்குறது, ஏறுறது, வீணா நினைச்சுட்டே இருக்கிறது, அது அடையிறது, போன போகங்கள் உலக சந்தோஷம் இருக்கு. அது எல்லாத்துலயும் சென்று அதிலே சுத்துறது. இப்படி தூரம் கொஞ்சம் அறிவு இல்லாம சுத்துதே, நான் என்ன செய்வேன்? ஓ, இந்த பாவி மனம் இந்த வேலையை பாக்குறீங்க சாமி. யாரோ நல்ல அறிவுரை கொடுத்துருக்காங்க சாமி. திருவிழா அருள் துணை இல்லாம, அருள் இல்லாம ஏழை சொத்துல மனத்தை அடக்க வருமா? கற்று வழிபற்றவர், நல்லா படிச்சு நீங்கிறவங்க கருத்து அமரக்கூடிய கர்த்தனே கண்ணன் கடல் மணியே சிவபெருமான் கனக அமராத கண் கிளம்பாத பலன் நன்றாயா சாமி. கொஞ்சம் பாத்துருவோம். இந்த பற்றுவது பந்தம் அப்பற்றறுத்தல் வீடுகுது பரம வேதார்த்தம். எனவே பண்புலோர் நண்பினோடு பகருவது கேட்டுட்டேன். நான் கேட்டுட்டேன். உதாரணத்துக்கு வல்லார் நம்ம கிட்ட சொல்றாரு சாமி, இந்த பாட்டை சொல்றாரு, நாம கேட்டுவிட்டோம். ஆனா நம்ம பாவி மனம் என்ன பண்ணுதுனாக்கா விடைய நடையீடு, அதாவது பல விஷயங்களை ஏத்துக்குதா? ஏற்றுவது இல்ல, தள்ளி போடுறது, விளக்குறது. ஏன் விளக்குது? விலகல செய்யாமல் படியா. ஏற்றுவது செய்யாமல், எட்டுவது செய்யாமல்னா எட்டுவதுன்னா விலகிறது, வேணான்னு ஒதுக்கிறது. ஒதுக்கி விடாம ஒதுக்கி விடாம. இப்பதான் புரியுது. இந்த விடயங்களை ஒதுக்கி விடாம எழுவதோடு விழுவதும், அதுல அதே எழுதுகிறது, அதே விழுறது, அதே இறங்குறது,
அதை ஏறுறது, வீணா நினைச்சுட்டே இருக்கிறது, அதை அடையிறது, போன போகங்கள், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், போன போகங்கள் எல்லாத்துலயும் போய், எல்லாத்துலயும் போக ஒண்ணு ரெண்டு இல்லை, எல்லாத்துலயும் போய் சென்று சென்று போய் போய் அதே சுத்துறது. அப்படியே ஒரு கொஞ்சம் அறிவில்லாம சுத்துதே சுத்துதே. இது இந்த பாய மரம். நல்லா செய்வேன். இதுதான் பஞ்ச் லைன். இதுதான் பஞ்ச் லைனு. அள்ளு இல்லாம ஏழை சுத்தர மனசு அடக்க வருமா? அருள் தான் மனசு அடக்க முடியும். அதை கற்று வலுவற்றார். கற்றுன்னா படிச்சு நல்லா படிச்சவங்க, வலுவற்ற குற்றம் பண்ணீங்க இல்லாதவங்க. அவன் கருத்து உட்காருடைய கருத்தனே நீ கடவுள் பண்ணி இந்த தூயனின் திருவருளின் அன்றி இவ்வேளை அத்தூள் மனம் அடக்கு வருமோ. இது இன்னொரு பாட்டு இருக்கு சாமி. திருவருளால் அடக்கிடுவேன் கணத்தே. சாமி யாரு யாரு எங்க இருந்தா? ஆமா ஆமா. அப்ப அருளை வச்சுதான் மனதை அடக்க முடியும், வேற வழியே கிடையாது. எங்க வழியா எங்க தெரியும் போனது? அது பற்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் யோசிக்கிறேன். தத்துவ வெற்றி. சரியா? 6ஆம் திருமுறை தத்துவ வெற்றி எங்க இருக்கு பாருங்கம்மா மகேஸ்வரியம்மா. 99வது பதிகம். 99வது பதிகம். பாத்தீங்களா சாமி, கத்தி மாதிரி சொல்றீங்க. இத குடும்ப குறை இப்பதானே பார்த்தேன் ஐயா கிளாஸ்ல. நீங்க தானே ரெக்கார்ட் பண்ணி போட்டீங்க. அதுல ஃபுல்லா தத்துவ வெற்றி. அது நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அது நான் அப்பயே மறந்துட்டேன் போங்க. எங்க இருக்கு? மனமெனும் ஒரு பேய்க்குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய். இனமுறை என் சொல்வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடி நீ என் சொல்வழி ஏற்றிலை. ஆனாலும் தினையளவும் அதிகாரம் செல்ல விட்டேன், உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே. நனவில் என அறியாயோ யார் என இங்கிருந்தாய். ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. திருவருளால் கணத்தே தான் அடக்க முடியும் சமே. அதுக்கு முதல்ல ஞானசபை தலைவனுக்கு நல்ல புள்ளியா ஆகணும், அப்பதான் திருவருளே கிடைக்குமா. கெட்ட பிள்ளையா இருந்தா அப்பதான் கெட்ட பிள்ளையா இருக்குவே. நம்ம பிள்ளைதான் சாமி, ஆனா கெட்ட பிள்ளை. நம்ம கெட்ட பிள்ளை அப்படி சொன்னா ஏன் நம்ம கெட்ட பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல. நம்ம தான் பக்குவா பக்குவியாச்சு. என்ன சாமி? ஆமா, அகத்தே கருத்து புறத்து வெளுத்து கிடக்குறோமா. நம்ம இல்ல நம்ம இங்கே இருப்போம் அங்கே இருப்போம், ரெண்டு பக்கம் இருப்போம். யாரும் பாக்கலன்னு வச்சுக்கலாம், அங்கிட்டு போயிடுவோம். எல்லாம் பார்த்தாங்கன்னா நல்ல மாதிரி இருப்போம். அதேதான். யாரும் இல்லைன்னாக்க அங்கிட்டு ஓடிடுவோம் பட்டுன்னு. யாரும் பார்க்கல, சரி நம்ம இதை காட்டிடுவோம். ஓகே சாமி. ஆகிய 7 நெறிகளிலும் செயல்படுக என கூறி நிறைவான பேரு அடையும் வகை காட்டி எனை கலந்த பொன்னே. ஆதாரம் மட்டகன்ற என தொடங்கும் மகாதேவ மாலை பாட்டு போச்சு. இப்பதான் முடிக்கலான்னு பார்த்தாக்க அவங்க மகாதேவ மாலை பாட்டான். ஆகிய 7 நெறிகள் இல்லைங்க சாமி. உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்கு? இப்ப கிளாஸ் இருக்கா? கிளாஸ் இல்ல. இப்ப மணி இப்பதானே 5:30 சாமி. அங்க 5:40 சரி, அப்ப முடிச்சிடும். இந்த மகாதேவ மாலை அப்படியே ஹேங்கிங் நிக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் பாத்துறேன். இல்லைங்க சாமி, இந்த மகாதேவ மாலை இன்னைக்கு பூரா தூங்க கூடாது. எங்களை என்ன இருக்கு அது பாட்டுல இருந்து யோசிச்சுட்டு இருந்த மகா, அது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு 5 நிமிஷத்துக்காக என்ன சாமி இதே பாட்டு மட்டகன்றவா? சொல்லுங்க மக்களே. பாட்டு 56வது பாட்டாயா? 57. ஓ மட்டகன்ற நெடுங்காலம் மனதால் வாக்கால் மதித்திரினும் புலம்பிரினும் வாராதென்றே கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி
கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விட்டகன்று கருமபல போதம் யாவும் விடுத்து ஒழித்து சகசமல வீக்கம் நீக்கி சுட்டகன்று நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே. சொல்லுங்க சாமி. மற்றகன்ற நெடுங்காலம் யார் சொல்லுவான், நான் நினைப்பேன் இல்லப்பா, முருகன் நினைச்சுருக்கிறேன், பிள்ளையார் நினைச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எப்படிதான் அப்பதான் சொல்லிட்டே இருக்கேன்ப்பா, முருகா 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 சொல்லிட்டே இருக்கேன்ப்பா. இந்த மாதிரி பண்ணா அதை கடந்து 2 காலம் எவ்வளவு காலம் மனத்தால மறைச்சாலும் சரி, வாயால சொல்ல பாருங்க, பக்தியா சொல்ல புலம்புறதா பாருங்க, புலம்புதான் அர்த்தம். இது இந்த பாட்டு வியாழக்கிழமை தான் தம்பி பார்த்தோம். நம்ம இந்த படத்தை பத்தி பேசும்பொழுது இங்க பாருங்க, கடவுள் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, புலம்பிக்கிட்டு இருக்கிறா வராது. அதாவது மனதால நீங்க நினைச்சாலும் வராது நீங்க சொன்னீங்க இன்னைக்கு. ஆமா ஆமா. கட்டன்ற மைய அறிவுனா கட்டுன பந்தத்தை நீக்கின உண்மையா அறிவுடையவர்கள். கரணம் நீக்கி மனபுஜம் நீக்கி மூச்சு அடக்கி வெள்ளம் காற்று பொரியெல்லாம் காற்றி மாயை விட்டு அகன்று கர்ம மேல போதும். கர்மபோதம் செய்றீங்களே கர்மா, கர்மாவோட சந்தோஷம், அது சந்தோஷம். காடு வாங்கிட்டேன், கூடு கட்டேன். ஓ, செயல்பாடுனால ஒரு செயலை சாதிச்சுட்டேன், இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன். உலகத்துல எல்லாரும் அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க, இது சாதிச்சுட்டேன். அதான் அந்த போதும் தியாகம். அதை விட்டு ஒழிக்கணும். விட்டு வச்சு சாசமலை வைக்கும் ஆணவம் இன்னைக்கு சுட்டு. அங்க சுட்டுன்னா தவத்தால சுடணும். தவத்தால சுத்த உஷ்ணத்தால உடம்பு சுட்டு நிக்கிறோம். பானை இருக்கேன், பானை சுடலன்னா போயிடும், வைப்பான். அது மாதிரி உள்ளம் சொன்னா, அதை என்ன சொன்னா, சுடத்துல உடனே பொன் போல் அவன் சுடத்தை நோக்கி போடலாம். பொண்ணு வந்து சுடத்துல பிராசம் ஆகிற பிராசம் ஆகும். அது மாதிரி அவன் தவத்தால உடம்பு சுட முடியும். இது நன்னுடம்பு, இது தவத்தால சுடணும். சுட்டு அகன்று நிற்க ஒதுங்கி இருக்கணும். யாருக்கு அந்த மாதிரி நிற்கிறவங்களே அவன் வந்து முட்டு சூழ்ந்து கலந்துருவாங்க. அது எப்போ நம்மளை கலப்பான்னா இந்த மாதிரி இருந்தா கலப்பான். கட்டாண்டு போகணும், கண்ணை நிற்கணும், விளையாட்டணும், வெள்ளம் காட்டணும், மாயை விட்டுடணும், அனுபவத்தை விட்டுடணும், ஆணத்தை நீக்கணும், காமணும், அகண்டு நிற்கணும். இருந்தா ஆண்டு நம்மளை சூழ்ந்து கலந்து சிவமே துரியார் வந்து சேர்ந்து உட்காந்துருவான். துரிய தேவி துரியத்துலதான் இருக்கிற சாமி. சாமி பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு விஷயத்த பார்த்த பாத்தீங்க சாமி. ஓகே ஓகே மக்களே, இதோட முடிச்சுக்குவோம். கேள்வி இருந்தா அடுத்த வாரம் கேளுங்கப்பா. ஓகே சாமி, முடிச்சுங்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திருளே தரம் ராமலிங்கமயம் ராமலிங்கமும் ராமலிங்கமயம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. நன்றி சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, நன்றிகள் ஐயா. சரணையாக்கு நன்றி. நன்றியா, நன்றியா. தயவான நன்றிங்க ஐயா, தயவான. ஓகே சார், நன்றி சார். சரவணன் சார். ஓகே ஓகே சாமி, நன்றி. பாய். நன்றி.